ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருள் அடைந்திருந்தது. பார்த்தீங்களா? என்ன கண்கள்? 120 வயசுள்ள மோசையை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் கண்கள் இருளடையவில்லை. ஆனால் ஏலியை பற்றி பைபிள் சொல்லுது, அவன் கண்கள் இருளடைந்தது. சில நேரம் நமக்கு கர்த்தர் நமக்கு சொல்லித்தாரா ஆழமான ஆலோசனைகளை காண முடியல. இந்த சூழ்நிலையின் வழியாக கர்த்தர் எனக்கு என்ன சொல்லித்தாராருன்னு நம்மளால் உணர முடியல. கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்லித்தாராரு, என்னால் காண முடியல. ஏன் காண முடியல? என் கண்கள் இருண்டு போச்சுன்னா அப்புறம் மற்றவங்க சொல்ற நம்ம நம்பிதான் ஆகணும். கண்கள் இருண்டு போச்சுன்னா மற்றவங்க சொல்றதுதான் நமக்கு வேத வாக்கு. ஏன்னா நமக்கு கண்ணு தெரியல. கண்கள் இருளடைந்த காலத்தில் கர்த்தர் சாமுவேலை தேசத்தின் கண்களாய் மாற்றினார். தப்புதான் உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். தேசத்தின் கண்களாய் மாற்றினார். தேசத்தின் கண்களாய் மாற்றினார். மொத்த தான் முதல் பேர்ஷேபா வர தெய்வம் எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கத்தக்க கண்கள் ஆண்டவர் சாமுவேலுக்கு கொடுத்தார். ஏன்னா இப்போ சாமுவேல் வளர்ந்தான்.